ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் வித் பிரித்திகா. இன்றைக்கி உங்களோட என்ன வீடியோ ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்விடேஷன் கார்டு பார்க்க போனது, என்ன கார்டு செலக்ட் பண்ணியிருக்கோம் அந்த எல்லாமே நான் இன்னும் ரிவீல் பண்ணல. ஸோ இன்றைக்கி அந்த கார்டு என்னது, அதுக்கப்புறம் நம்ம இன்விடேஷன் பிரிண்ட் பண்ண கொடுத்த விஷயங்கள், அந்த அன்னைக்கு லன்ச் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே வரும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஒரு ஷாப் போயிருந்தோம். அங்கே எங்களுக்கு பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். அந்த பட்ஜெட்க்கு அந்த அமௌண்ட்டுக்கு அது ஒர்த் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால நாங்கள் நெக்ஸ்ட் ஒரு ஷாப் போயிருந்தோம். அங்கே எங்களுக்கு பிடிச்சிச்சு. அந்த ஷாப்பே எங்களுக்கு ஓகே ஆகிடுச்சு. நாங்கள் இந்த கார்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தோம். இது ஒரு டார்க் மெரூனும் கோல்டு கலர்லையும் இருக்கும். இது பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நேரில் வீடியோவில் கூட கொஞ்சம் டல்லாக இருக்குது, பட் நேரில் பார்த்தீங்கன்னா டார்க் மெரூன்னு அதில் கோல்டு கலர் அந்த டிசைன்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருக்குது. அப்புறம் நம்ம டிசைனுக்காக அந்த பெல் தான் பார்த்துருந்தோம், அதுவும் கொடுத்துட்டாங்க. காலையில் நம்ம எப்பவும் போல் எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே கிளம்புனாங்க. பாதி பேர் மார்னிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாத்தையுமே நாங்கள் டேரெக்டாக ஷாப்கே வர சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டாங்க. அதாவது என்னை விட்டுட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் மட்டும்தான் வீட்டில் இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hourக்கு மேலே நான் வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் பெரியவங்கெல்லாம் வந்துட்டாங்க. கொஞ்சம் அவங்க சமையலுக்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் பார்க்கலாம், ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு அவங்க வந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் ஜென்ஸு, அதுக்கப்புறம் என்னோட ஓன் சிஸ்டர், கசின்னு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான், கிட்டத்தட்ட 2 hours மேலே ஆயிடுச்சு அவங்கெல்லாம் வரதுக்கு. அதுக்குள்ளே நம்ம வீட்டில் கொஞ்சம் பெரியவங்கெல்லாம் அந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற விஷயம், என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா எங்கள் ஓன் சிஸ்டர்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்க தான் பிரியாணி செஞ்சுருந்தாங்க. வெஜ் பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இன்விடேஷன் அடிச்சுட்டு நம்ம நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அதே அன்னைக்கு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் வெஜ் பிரியாணி ரைத்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தோம். எக்கு கூட நாங்கள் எடுத்துக்கல. அதனால சரி ஓகே, இதுவே சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்படியே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 4:30 5 o'clock அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு ரிலேட்டிவாக கிளம்ப ஆரம்பித்தாங்க. நாங்களும் சரின்னு சொல்லிட்டு டீ எல்லாம் வச்சு குடிச்சிட்டு அவங்களும் அப்படியே கிளம்புனாங்க. அப்புறம் பாதி பேர் பார்த்தீங்கன்னா மார்னிங் தான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நாள் மார்னிங், அதாவது 26 மார்னிங் தான் கிளம்புனாங்க. அப்புறம் இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு. நல்லபடியாக எல்லா விஷயங்களும் நல்லபடியாக முடிஞ்சது. இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னும் முகூர்த்த புடவே எடுக்கல. அதுக்கான அப்டேட்லாம் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.